பிரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடென்ட் இது. இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷனால இன்னைக்கு உலகத்தில் பல இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷனில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம ஊரோட கான்ஸ்டியூஷனு பிரெஞ்ச் ரெவல்யூஷனில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கும். இது வந்தது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்ச் ரெவல்யூஷனில். ஏன் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள் தான் வந்து இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவங்க. ராஜாவை நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது, ராஜாவை இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்ற காலகட்டத்தில் மக்கள், பிரான்ஸ்ல இருந்த மக்கள் ராஜாவை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. மக்கள்லாம் ஒன்று கூடி ராஜாவோட ஆட்சியை கலைச்சிட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க. டெமோக்ரஸி அப்படின்றது பிறந்தது. இன்னைக்கு உலகத்தில் இருக்க பல கண்ட்ரியில் டெமோக்ரஸி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களால. பிரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். 16th செஞ்சுரியில் இந்த உலகமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவும் மகாராஜாவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மோனார்கி வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஒரு ராஜா இருப்பாங்க, அந்த ராஜாவுக்கு கீழே தான் மக்கள் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. யூரோப்பும் அப்படி தான் இருந்துச்சு, பல கண்ட்ரிலையும் நம்ம இந்தியாலையும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கும் ராஜாக்கள் நடுவில் சண்டை மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்த நான் பிடிக்கணும், இடத்த நான் பிடிக்கணுன்ற சண்டைகள் மட்டும் போயிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லேயும் நிறைய ராஜாக்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, உலகம் ஃபுல்லாக அப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் பிரான்ஸுமே இருந்துகிட்டு இருந்தது. பிரான்ஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரான்ஸோட அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மட்டமா இருந்தது. பிரெஞ்சு சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 17th செஞ்சுரியில வந்து 3 விதமா டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட்னு சொல்லி இந்த பிரிவினை வந்து நம்ம ஊர்ல எப்படி ஜாதிய கட்டமைப்பு இருக்கும்ல, இவன் மேலே இவன் கீழேன்னு சொல்லி, அப்படி பிரான்ஸ்ல 3 எஸ்டேட் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ல இருக்கவங்க வந்து கிளர்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளர்கினா யாருன்னா, கேத்தலிக் சர்ச்சை சேர்ந்த, ரோமன் கேத்தலிக் சர்ச்சை சேர்ந்த ப்ரீஸ்டாக இருப்பாங்க. பேசிக்காக கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. பிரான்ஸை பொறுத்தவரையும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு. ஸோ அந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ராஜாவை கடவுள் வந்து தேர்ந்தெடுப்பார். ஆனால் ராஜா கிட்ட கடவுளால் பேச முடியாது. கடவுள்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் கிளர்கி, அவங்க தான் ப்ரீஸ்ட். கடவுள்கிட்ட நேரடியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான ஒரு எஸ்டேட் தான் இந்த கிளர்கியில் அவங்க டாப் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1 அவ்வளோதான் அவங்களோட பர்சன்டேஜ். செகண்ட் எஸ்டேட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நொபிலிட்டி யாருன்னா, அவங்க வந்து இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் காசு படைச்சவங்க, அந்த ஒரு சின்ன இடங்களை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, லேண்ட் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி நாட்கள்லாம் செகண்ட் எஸ்டேட்ல இருந்தாங்க நொபிலிட்டியா. இந்த மேலே ஃபர்ஸ்ட் 2 எஸ்டேட் இருக்காங்கல்ல, கிளர்கி அண்ட் நொபிலிட்டி, இவங்க 2 பேருக்கும் பிரெஞ்ச் சொசைட்டியில் அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களோட பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆளு. ஆனால் இவங்க 2 பேரோடது சேர்த்தாலே 3% தான் இவங்களோட பாப்புலேஷன். அடுத்து தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளசன்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க. இவங்க பேசிக்காக யார் அப்படின்னா, ஃபார்மர்ஸ், அந்த மாதிரி நிறைய சின்ன தொழில்கள் பண்ணுறவங்க, தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அப்படின்றத சொல்லலாம். பேசிக்காக அவங்க வந்து அதிகமாக ஃபார்மர்ஸாக இருந்தாங்க. இப்படி 3 எஸ்டேட்டாக தான் அது பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் ஃபர்ஸ்ட் எஸ்டேட்டில் இருக்க 2 பேரும் வெறும் 3% தான். 97% வந்து பிரசன்ட்ல இருக்கவங்க தான், தேர்ட் எஸ்டேட்ல இருக்கவங்க தான். அந்த டைம்ல இருந்த ஒரு ரூல் என்ன அப்படின்னா, மொத்த சுமையுமே, பிரெஞ்ச் கம்யூனிட்டியோட மொத்த சுமையுமே வந்து பிளசன்ட் மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா டேக்ஸுமே அவங்க தலை மேலே தான் இருந்துச்சு. இந்த கிளர்கியும் நம்மளுடைய டேக்ஸே பே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்காங்க தெரியுமா, அவங்க அதிகமாக டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க தசம பாகம் அப்படின்னு ஒன்று தரணும். இந்த 10% வந்து ரிலீஜியஸ்க்கான டேக்ஸ் இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10ல் ஒரு பங்கு வந்து கடவுள் கொடுத்துருன்னு சொல்லி, அது அப்படியே வந்து கிளர்கிக்கு போயிடும். இந்த மாதிரி லேண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த லேண்டுக்கு டேக்ஸ் கட்டணும், அது ராஜாவுக்கு போயிடும். இந்த கிளர்கியும் நம்மளுடைய டேக்ஸ் பே பண்ணவே மாட்டாங்க. எல்லா சுமையுமே வந்து இந்த பிளசன்ட் தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கவங்க மேலே மட்டும் தான் இருந்தது. மக்களுக்கு இது பல வருஷமா பிடிக்காம தான் இருந்தது. ஒரு இமேஜ் கூட ஃபேமஸாக உண்டு, பிளசன்ட் மேலே இந்த கிளர்கியும் நொபிலிட்டியும் ஏறி உட்காந்து பயணம் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்களாம் சுமக்கிறது இந்த பிளசன்ட்ல இருக்கவங்க தான், தேர்ட் எஸ்டேட்ல இருக்கவங்க தான்ற ஒரு ஃபோட்டோலாம் அந்த டைமில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பிரான்ஸை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது லூவி 16 சொல்லப்படுற ஒரு ராஜா. லூவி 15 இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவர் 20 வயசுலேயே வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. மக்களுக்கு இவர் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணுறாரா இல்லையான்றதே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா ஒழுங்காக ஆட்சி பண்ணலை அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவங்க அதிகமான வாரில் போயிட்டு இருக்காங்க. ராஜானாலே இன்னொரு ராஜாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் தான் இருப்பாங்கல்ல. அது மாதிரி பிரிட்டனோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 7 இயர் வார்ல வந்து பிரான்ஸ் வந்து தோத்துறாங்க, பிரிட்டன் ஜெயிச்சிடுறாங்க. அதுல வந்து அதிகமா காசு செலவு பண்ணதால இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபெமைன் அப்படின்றது அதிகமாயிடுச்சு. அங்க வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாம பிரான்ஸ்ல ரொம்ப வந்து காசு இல்லாம இல்லாட்டி போயிட்டு இருந்தது. இதுவும் இல்லாம இதே காலகட்டத்துல தான் 18th செஞ்சுரியில தான் அமெரிக்காலையும் வந்து ரெவோல்ட்லாம் உருவாகி அங்க இருக்க மக்கள்லாம் பிரிட்டிஷை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஃப்ரீடமும் கிடைச்சது அமெரிக்காவுக்கு. அந்த டைம்ல லூவி 16 பிரான்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காசு அங்க இறக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கு லாபம் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறதால ஒன்றும் கிடையாது. அவங்களோட ஒரே ஒரு நோக்கம்,
பிரிட்டன் வந்து எதிரா இருக்காங்க. பிரிட்டன் வந்து நம்மள தோற்கடிச்சிருக்காங்க. பிரிட்டனுக்கு வந்து அமெரிக்கா எதிரி. அதனால நான் பிரிட்டனுக்கு வந்து எதிரா நிக்கிறேன். அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன். அப்படின்றதுல காசு அங்க அள்ளி வாரி குடுத்து, இவங்க கிட்ட காசே இல்லாம போயிட்டு இருந்தது. மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருந்தது. என்னடா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கோம். இவன் போய்ட்டு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது. இருந்தாலுமே மக்களால எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அங்க இருந்த சொசைட்டி கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, கிளர்கி இந்த பிரீஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, ராஜாவ கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. நீ ராஜாவ கேள்வி கேட்டனா, கடவுள கேள்வி கேட்கிற மாரி. கடவுள கேள்வி கேட்கலாமா? ராஜாவ சொல்றத நீ மூடிட்டு போணும் அப்படின்றது தான் மக்கள் கிட்ட ஒரு புரிதலாவே இருந்துச்சு. மக்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்டா கடவுள் நம்மள தண்டிச்சிடுவாரு அப்படின்ற மாரி. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உலகத்துல இருக்க எல்லா மோனார்க்கியுமே, எல்லா ராஜாக்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டா கடவுள கேள்வி கேட்கிற மாரி அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா சுவாசமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்றது தான் உண்மை. ஸோ இது பல நாளுக்கு போயிட்டு இருக்கு. யார்கிட்டயுமே காசு இல்ல, சாப்பாட்டுக்கும் வழி இல்லைன்னும் போது ராஜா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிளசன்ஸ் கிட்ட மட்டும் தானே டாக்ஸ் வாங்குறோம். நம்ம கிளர்க்கி கிட்டயும் நொபிலிட்டி கிட்டயும் டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வராங்க. ஆனா அந்த கிளர்கியும் நொபிலிட்டியும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க மெஜாரிட்டி வந்து பவர்ல இருக்கிறது கிளர்கியும் நொபிலிட்டியும். அவங்க சொல்றதை தான் சில டைம் ராஜாவே கேட்பாரு. ஸோ அங்க ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். அந்த பார்லிமெண்ட்ல அதிகமா பங்கு வகிக்கிறது வந்து இந்த கிளர்கியும் நொபிலிட்டியும். ஸோ அவங்க வந்து அதை ஏத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரியான டாக்ஸ் ரிஃபார்மேஷன்லாம் வந்து பிரெஞ்சில் வந்து வரவே வராது. அவங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னும் போது டாக்ஸ் ரிஃபார்ம்லாம் வந்து கொண்டே வர முடியாது பிரான்ஸ்ல. அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ராஜா மேல இன்னும் அதிருப்தி வரது என்ன அப்படின்னா, மக்கள்லாம் பட்டினியில இருக்கும்போது லூயி 16 என்ன பண்றாரு அப்படின்னா, வெர்சைல்ல ஒரு பெரிய பேலஸ் கட்டுறாரு. அவ்வளோ காசு செலவு பண்ணி. இது மக்களுக்கு இன்னமும் கோவத்தை ஏற்படுத்துது. மேரி ஆண்டோனேட்னு சொல்லப்படுற லூயி 16ஓட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்வளோ ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை அவ்வளோ லக்ஸுரியஸான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு லைஃபை வாழ்றதுன்னும் போது மக்களுக்கு இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ இப்படி நடந்துக்கிறாங்க, மக்கள்லாம் பட்டினியா இருக்கும்போது இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு மக்களுக்கு வந்து ராஜா மேல அதிருப்தி வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இன்னொரு ரூமர் என்னன்னா, மேரி ஆண்டோனேட் வந்து இன்னொரு மனிதனோட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. ராஜாவோட மனைவி இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. அப்ப இவங்க கடவுளால வந்து சூஸ் பண்ணப்பட்டவங்க கிடையாது. அப்ப இந்த இடத்துல யாருமே கடவுளால சூஸ் பண்ணப்பட்டது கிடையாது. ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்றது மக்களுக்கு தோண ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலயும் ராஜாக்கு வந்து பிரஷர் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அதிகமா இருக்குன்னும் போது ராஜா ஜெனரல் எஸ்டேட்டை சமன் பண்றாரு. ஜெனரல் எஸ்டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 எஸ்டேட் இருக்குல்ல, கிளர்கி, நோபிலிட்டி, பிளசன்ஸ், இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி, ஒரு அசம்பிளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஓட்டு எடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரியான டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரலாமா அப்படின்னு ஓட்டு எடுப்பாங்க. ஆனா வந்து இந்த 3 எஸ்டேட்டுக்குமே ஒரு ஓட்டு இருக்கும். கிளர்கியும் நோபிலிட்டியும் ஒரு இதுல இருப்பாங்க. பிளசன்ட் அதாவது தேர்ட் எஸ்டேட்ல இருக்கவங்க ஒரு ஓட்டா இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி கிளர்கியும் நொபிலிட்டியும் தான் இருப்பாங்க. அப்போ இந்த டாக்ஸ் ரிஃபார்ம் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் 97% பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்ல இருக்கவங்க. பேசிக்கா என்னன்னா, நம்ம தேர்ட் எஸ்டேட்ல இருக்க பிளசன்ஸ் கிட்ட வாங்கின டாக்ஸ் மாதிரியே கிளர்கி கிட்டையும் பிளசன்ஸ் கிட்டையும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. பட் இந்த ஜெனரல் எஸ்டேட் வந்து கடந்த 175 வருஷமா கூட்டினதே கிடையாது. ஜெனரல் எஸ்டேட் வந்து 5 மே 1789 வந்து கூட்டப்படுது. அங்க வந்து மெஜாரிட்டி யாரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிளர்கியும் நொபிலிட்டி தான் இருக்காங்க. பிளசன்ட்டுக்கும் வந்து பெருசா கிடையாது. கிளர்கியும் நொபிலிட்டியும் வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க, எங்களால ஏத்துக்க முடியாது, என்ன டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜா என்ன சொல்றாருன்னா, முதல்ல எல்லாரையும் கூப்பிடுவோம், நம்ம எல்லார்ட்டையும் வந்து ஓட்டு எடுக்கும் போது நீங்க தான் மெஜாரிட்டியா இருக்க போறீங்க, இதை வந்து நாங்க எடுத்துட்டோம் அவங்க மெஜாரிட்டின்னு சொல்லி நாங்க வந்து அதை மூடிடலாம், நம்ம வந்து திருப்பி இந்த டாக்ஸ் ரிஃபார்மை கொண்டு வர வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெனரல் எஸ்டேட் கூட்டப்படுது. மெஜாரிட்டி வந்து கிளர்கிக்கும் நொபிலிட்டிக்கும் தான் வருது, பிளசன்ஸ்க்கு வரல. அப்போ பிளசன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இத்தனை பேர் இருக்கும், எங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கொந்தளிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் படலாம் ஒன்னா கூடுது. இந்த விஷயம் கையை மீறி போகுது அப்படின்னு ராஜாவுக்கு தெரியும் போது லூயி 16 அங்கே கிளம்பி போயிடுறாரு காட்ஸோட. இந்த தேர்ட் எஸ்டேட்ல இருந்த மக்கள் பிளசன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஓத்து எடுக்கிறாங்க. ஒரு விதமான சத்திய பிரமாணம் வந்து பண்றாங்க. பிளசன்ஸ்லாம் சேர்ந்து நம்மளே ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க போறோம், நம்ம நேஷனல் அசம்பிளியை உருவாக்க போறோம், நம்ம சொல்றதை தான் ராஜா கேட்கணும். பட் ராஜாக்கு உங்க பவர் இருக்கும், ஆனா முடிவு எடுக்கிறதுலாம் நம்ம எடுப்போம், அதை ராஜா செயல்படுத்துவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து டென்னிஸ் கோர்ட் ஓத் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறாங்க. புதுசான கான்ஸ்டியூஷன், எல்லா மக்களுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து நேஷனல் அசம்பிளியில் கொண்டு வராங்க. இது ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பிளசன்ஸ் மட்டும் இந்த வேலையை பண்ணல, கிளர்கியும் நொபிலிட்டியில் இருக்கிற ஒரு சில ஆட்கள் நல்லவங்களா இருப்பாங்கல்ல, இந்த உயர் ஜாதியில இந்த மாதிரியான ஈக்குவாலிட்டிலாம் பார்க்குற ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கிளர்கி நொபிலிட்டியில் இருக்க ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளசன்ஸோட நேஷனல் அசம்பிளி வந்து
அக்செப்ட் பண்றாங்க. நாங்க ஓகே உங்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிக்கிறாங்க. இது ராஜாவ ரொம்ப பயத்துக்குள்ள கொண்டு வருது. என்னடா இவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டாய்ங்க அப்படின்ற மாரி. சோ இந்த நேஷனல் அசெம்பிளில வந்து சென்டர்ல ராஜா உட்கார்ந்திருப்பாரு. லெஃப்ட் சைடுல இந்த பெசன்ட்ஸ் 3rd எஸ்டேட்ல இருக்க மக்கள் வந்து நிப்பாங்களாம். ரைட் சைடுல இந்த கிளர்கி நொபிலிட்டில இருக்க மக்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எஸ்டேட்ல இருக்கவங்க நிப்பாங்களாம். இத வச்சு தான் இன்னைக்கு உலகத்துல ரைட் விங், லெஃப்ட் விங் இருக்கு. லெஃப்ட் சைடுல நின்னாங்கல்ல இந்த பிளசன்ஸ் அவங்கள லெஃப்ட் விங்னும், இந்த ரைட் சைடுல நின்னாங்கல்ல இந்த கிளர்கி நொபிலிட்டிய அவங்கள ரைட் விங்கும் அப்படின்ற மாதிரியான அழைக்கப்படுறாங்க. ஸோ லெஃப்ட் விங்கோட ஐடியாலஜி எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. நான் வந்து என்னோட விருப்பத்துக்கு நான் சுதந்திரமா பண்றேன். நான் பண்ற ஒரு விஷயம் மத்தவனை வந்து பாதிக்கல அப்படின்னா பண்ற எல்லாமே ரைட்டு. அது மத்தவனை பாதிக்காத வரையும் அப்படின்றது தான் வந்து இந்த விதமான லெஃப்ட் விங்ல இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இந்த ரைட் விங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பேசிக்கா என்ன அப்படி இருக்கும்னா இந்த கிளர்கி நொபிலிட்டிக்கு என்ன ஒரு மனநிலைனா இந்த மோனார்கி அப்படியே இருக்கணும். இந்த ராஜாவோட கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். ரிலீஜனை மக்கள்கிட்ட பூர்த்தி வைக்கணும். இந்த மாதிரியான நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல பல வருஷமா அது அப்படிதான் இருக்கணும். இது மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரைட் விங்ல இருக்கவங்க அந்த டைம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த கிளர்கிக்கும் நொபிலிட்டிக்கும் இந்த மாதிரியான கட்டமைப்பு இந்த எஸ்டேட் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட் இது ஃபாலோ பண்ணப்படணும். அது ஃபாலோ பண்ணப்பட்டாதான் அவங்க உயர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த பிளசன்ஸ் எப்பயுமே டாக்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது உடஞ்சதுன்னா கிளர்கிக்கும் நொபிலிட்டிக்கும் ப்ராப்ளம். அதனால அதை ஏத்துக்கவே இல்லை. அவங்க ராஜாவுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால அந்த பிரீஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து கடவுளுக்கு எதிரானது, கடவுள் வந்து அழிச்சிட்டு வரவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா பிளசன்ஸுக்கு வந்து இல்ல எங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வேணும் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்தது. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார்ட்டையுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னும் போது நீ கடவுளா இருந்தா என்ன, ராஜாவா இருந்தா என்ன, என் உரிமை நான் கேட்கிறேன் அப்படின்னு மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்கள் போயிட்டே இருக்கு. மக்களுக்கு ஒரு விஷயம் வந்து காதுல படுது. என்ன அப்படின்னா ராஜாவுக்கு இந்த நேஷனல் அசெம்பிளி இருக்கிறது பிடிக்கல. ராஜா நினைக்கிறாருன்னா அதிகமான ஆர்மியை கொண்டு வந்து பேஸ்டல் பேலஸ்ல வந்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போகுது. ஸோ மக்களுக்கு என்னன்னா நேஷனல் அசெம்பிளியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ராஜா அட்டாக் பண்ணி நம்மள ஆர்மியை வச்சு நேஷனல் அசெம்பிளி இருக்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது. இதுக்கு மேல என்ன ஒரு விஷயம் போகுது அப்படின்னா ராஜா ஆர்மியை கொண்டு வந்தார்ல பேஸ்டல் பேலஸ்ல அவங்க வரும்போது அதிகமான விருது அவங்களுக்குலாம் வச்சிருக்காங்க அந்த ஆர்மிக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து மக்கள் எல்லாருக்குமே போகுது. பிளசன்ஸ் வந்து கோவம் ஆயிடுறாங்க. நாங்க எல்லாரும் பசி பட்டினியில இருக்கிறோம், அங்க நீங்க கூத்து அடிச்சுக்கிட்டீங்களா பார்ட்டி பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி மக்கள்லாம் ஒன்று கூடி இந்த பெர்ஸ்டேல் பேலஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெர்ஸ்டேல் பேலஸ்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா அங்க வந்து அதிகமான ஆர்மியோட பொருட்கள் இருக்கும். கன் பவுடர், கன் இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ்லாம் அந்த உள்ள இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஒரு பிரிசன். ராஜாவை பற்றி யாரெல்லாம் கேள்வி கேட்டீங்களோ அவங்கெல்லாம் தூக்கி அந்த பிரிசன்ல போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரிசனும் கூட அது. அங்க வந்து மக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த அட்டாக் பண்றாங்க. அங்கேருந்து ஆர்மியும் அட்டாக் பண்றாங்க. பட் கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா மக்களோட கை வந்து ஓங்கிடுது. அங்க அந்த ஆர்மியால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மக்கள்லாம் ஒன்று கூடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஆர்மி கடைசியாக சரணடைஞ்சிடுறாங்க. கடைசியாக அந்த பேஸ்டேல் பேலஸோட கமாண்டர் என்ன பண்றாருன்னா நாங்கள் தோத்துட்டோம், சரி நாங்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வராரு. மக்கள்லாம் சேர்ந்து அவர் அடிச்சு அவர் தலையை வெட்டி ஒரு பெரிய குச்சில வச்சு அந்த பெர்ஸ்டேல் பேலஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் வந்து ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. பெர்ஸ்டேல் பேலஸோட கமாண்டரை போட்டு தள்ளிட்டாங்களாம் மக்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி. இந்த ஜூலை 14 பேட்டில் ஆஃப் பெர்ஸ்டேல் இருக்குல்ல இது இன்னைய வரையுமே பிரான்ஸில் கொண்டாடப்படுது. நேஷனல் டே ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஜூலை 14 வந்து அவங்க ஊரில் இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னை வரையுமே. இது மக்களுக்கு பரவும் போது இந்த ஃபியூடல் லார்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல பேசிக்காக லேண்டை வச்சிருப்பாங்க. அந்த லேண்டில் மக்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல இந்த பண்ணையாருன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்குலாம் கோவம் வருது, பயமும் வருது. என்னடா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி இந்த ஃபியூடல் சிஸ்டம் இருக்குல்ல லேண்ட் ஒருத்தவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், மற்றெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்றது அந்த விஷயம் வந்து உடஞ்சி போகுது. இந்த ஃபியூடல் லார்ட்ஸ்லாம் பயம் வருது, மக்கள் நம்மளை கொண்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ ரூமர் என்ன போச்சு அப்படின்னா ராஜாவை கொலை பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் இருந்துச்சு. ஏன்னா ராஜா இருக்க வரையுமே இது நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருந்தது. இது உலகத்தில் இருக்க பல கண்ட்ரிக்கு போகுது. பிரான்ஸ் சுற்றி இருக்க நிறைய கண்ட்ரிக்கு, பெர்ஷியா, ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு வந்து இது போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க ராஜாக்கள்லாம் பயப்படுறாங்க. இந்த மாதிரியான விஷயம் நம்ம ஊரில் நடந்துருச்சுன்னா நம்ம ஊரில் இருக்க மக்கள் நமக்கு எதிராக வந்து கிளம்பிடுவாங்களே, நம்ம மோனார்க்கியை காப்பாற்றணும்னு சொல்லப்படுற ஒரு பயம் இருக்கு. நம்ம பிரான்ஸ்ல நடக்கும்போது அதை நம்ம எல்லாரும் தடுத்து நிப்பாட்டிட்டோம்னா நம்ம ஊரில் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி பக்கத்து நாட்டில் இருக்க ராஜாலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி பிரான்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை போயிட்டு இருக்கணும் போது நைட்ஸாக போயிட்டு பிரான்ஸ்ல இருக்க நிறைய இடத்த வந்து பிடிச்சிக்கலாம், லேண்டை வந்து நம்ம அபகரிச்சிக்கலாம்னு சொல்லி நிறைய ராஜாக்கள் பக்கத்து கண்ட்ரிலாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 9th ஜூலை 1789 வந்து நேஷனல் அசெம்பிளி கூடி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் ஆஃப் தி
சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலா பிரான்ஸோட ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்களால கூடி இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப இருந்து நிறைய பிலாசபர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ராஜாக்களுக்கு எதிராக வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து மக்களுக்கான உரிமை இருக்கணும்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. நிறைய அறிவாளியான ஆட்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க. படிக்காத மக்கள் கிட்ட இவங்க எழுதுற பேப்பர்ஸ், இவங்களோட நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, கட்டுரைகள்லாம், அது மக்களை போய் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. இப்ப ராஜா வந்து பிரான்ஸ்ல இருக்காரு, ஆனா மக்கள்கிட்ட வந்து ஒரு கை வந்து ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜா என்ன பிளான் பண்றாருன்னா, நம்மளும் நம்ம ஒய்ஃபும் கிளம்பி இங்க இருந்து ஆஸ்திரியா கூடிடலாம், இங்க இருக்கிறது நம்மளுக்கு வந்து சேஃப் கிடையாது, நம்மள வந்து கொண்டுடுவாங்க மக்கள்லாம் சேர்ந்துன்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஆஸ்திரியாவுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு போறாரு. ஏன்னா வந்து மேரி ஆண்டோனேட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆஸ்திரியாவோட இளவரசி, அவர் தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க இருக்க படைகளோட திருப்பி வந்து நம்ம அட்டாக் பண்ணிடலாம், இந்த பிரான்ஸை அட்டாக் பண்ணி நம்மளோட மோனார்க்கே திருப்பி பிடிச்சிடலாம் அப்படின்ற பிளான்ல லூயி 16ம் மேரி ஆண்டோனேட்டும் கிளம்பி மாறு வேஷத்துல ஆஸ்திரியாவுக்கு ஓடலான்னு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது மக்கள்ல ஒரு ஆள் வந்து ராஜா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ மக்களுக்கு என்னன்னா, ராஜா வந்து தேச துரோக குற்றம் பண்ணிட்டாரு, ஆஸ்திரியாவுக்கு போறாரு, ஆஸ்திரியாவுக்கு போயிட்டு அங்க ஆர்மியை தள்ளிட்டு வந்து நம்மளே அட்டாக் பண்ணா, நம்ம நாட்டை அட்டாக் பண்ணுவாரு, தேச துரோகியா மாறிட்டார் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம், அப்படின்னு ராஜாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஜோசப் குலேட்டின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாரு, குலேட்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஷின். இது பேசிக்கா என்னன்னா, நீங்க வந்து இந்த படத்துல பார்த்துருவீங்க, பைட்ஸ் ஆஃப் தி கரிபியன்ல ஜாக் ஸ்பேரோவை தலையை எடுத்துட்டு போய் வைப்பாங்க, ஒரு மேலே ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், தலையை வச்சிருப்பாங்க, பிளேடு வந்து டக்குன்னு அந்த தலையை எழுத்துரும் கொண்டுடுவாங்களே. இப்படிப்பட்ட குலோட்டின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஜோசப் குலோட்டின்னு ஒருத்தர் உருவாக்கியிருந்தார், ஒரு பெரிய வச்சிருந்தாரு வச்சுங்களா. இது வந்து அந்த டைம்ல கொலை பண்றவங்க, டெத் சென்டென்ஸ் கொடுக்குறவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தூக்கில் போட மாட்டாங்க, தூக்கில் போட்டால் லைட்டாக வலி இருக்கும், இது வந்து தலைக்கு போகிற நேரம் டக்குன்னு கட் பண்ணிவிடும், வலியே இல்லாமல் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த குலோட்டின் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அத்தனை பேர் மக்கள் சேர்ந்து இந்த குலட்டினை வந்து கொண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரெவல்யூஷனுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ, மக்களோட உரிமைக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே குலட்டினில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவுக்குமே இந்த தண்டனை கொடுக்கப்படுது. 26 டிசம்பர் 1792 ராஜாவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்படுது மக்களால். அவரையும் குலட்டினில் ஏற்றி கொலை பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு மேரி ஆண்டோனேட், அவரால் தான் ராஜாவுக்கு இவ்வளோ நிலமெல்லாம் நடந்துச்சு, அவங்க தான் மேரி ஆண்டோனேட் ஒய்ஃப் தான், ராஜாவோட ஒய்ஃப் தான் லூயி 16 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு அவங்களையுமே வந்து இந்த குல்லட்டினில் ஏற்றி கொண்டுட்டாங்க. ஸோ இந்த காலகட்டம் இருக்குல்ல, குல்லட்டினில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 பேர்கிட்ட கொலை பண்ணுவாங்களாம், யாரெல்லாம் இந்த மாதிரியான ரெவல்யூஷனுக்கு எதிராக இருக்காங்களோன்னு சொல்லி. ஸோ இது வந்து கடந்த 10 வருஷத்துக்கு வந்து போது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ரெவல்யூஷனுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே குல்லட்டினில் போட்டு கொல்றது. ராஜா இறந்ததுக்கு அப்புறமா பிரான்ஸ்ன்றது ஒரு ரிபப்ளிக்கா மாறுது. 10 வருஷம் நடந்துச்சு. 1989லேருந்து 1999 வரையுமே இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. 10 வருஷ காலகட்டத்தில் அத்தனை பேர் ரத்தம் சிந்திருக்காங்க. அத்தனை பேர் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசினாங்களோ அவங்களாம் கொல்லப்பட்டாங்க, யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்களும் கொல்லப்பட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு கொடூரமான ஒரு விஷயத்துல தான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. ஈஸியாக நடந்தது கிடையாது. அதுக்கு மேலே ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த கேத்தலிக் சர்ச் இருக்குல்ல, அதோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும்னு வேலையை பண்ணாங்க. 7 நாள் வாரத்தில் இருக்குல்ல, 7 நாள் கிடையாது ஒரு வாரத்துக்கு, 10 நாள் ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு வெறும் 10 மணி நேரம் தான், அது ஒரு நாள் கணக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிரான்ஸில் இருக்க அந்த மேல் இதில் இருப்பாங்கல்ல, ஆட்சியெல்லாம் பிடிச்சவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த மக்களுக்கு வந்து இந்த சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. லேட்டர் பீரியட் அது லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களா. இவ்வளோ விஷயம் நான் பேசினேன்ல, மக்கள் 10 வருஷமாக போராடி பிரான்ஸில் மோனார்க்கி அழிச்சிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க, மக்களாட்சியை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. பட் கடைசியாக நெப்போலியன் போனாபார்ட் இருக்கார்ல, அவர் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு ராஜாவோட ஆட்சிக்குள்ளே போயிடுச்சு. என்ன அப்புறம் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் வாங்கினாங்களே திருப்பி மோனார்க்கிக்குள்ளே போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு விதமான மோனார்க்கி கிடையாது, ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெப்போலியன் போனாபார்ட்னு சொல்ல போகிறவர் அவரே தன்னை ராஜாவை அறிவிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து லூயி 16 மாதிரி கிடையாது, லைட்டாக வந்து செக்குலராக இருப்பார், லைட்டாக வந்து நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு பண்ணுவார், அந்த மாதிரி இருந்தார். பட் அவருமே ஒரு டிக்டேட்டராக உள்ள வந்து ஆர்மி கண்ட்ரோலில் ஃப்ரான்ஸை கொண்டு போனார் பல வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் அதுலேருந்து வெளில வந்து அதுக்கப்புறமா ஒரு டெமோக்ரஸியாக இருக்காங்க. ஒரு யூரோப்பியன் டெமோக்ரஸி மாதிரி இந்தியா கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். யூரோப்பில் இருக்கிற டெமோக்ரஸி மாதிரி இந்த உலகத்துலேயே அவ்வளோவா கிடையாது. அவ்வளோக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு யூரோப்பில் இருக்கும், ஃப்ரான்ஸில் இருக்கும். இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனில் தான் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டின்ற போன்ற வார்த்தைகள்லாம் வந்துச்சு. அது இந்த உலகத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. நம்மளோட அம்பேத்கர் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போது கூட இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து தான் நம்மளோட ப்ரீஆம்பிள், நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ரீஆம்பிள்லேயே இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய புள்ளி, ஆரம்ப புள்ளின்றது பிரெஞ்சு ரெவல்யூஷன். அதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்க பல இந்த டெமோக்ரஸி மாதிரியான ஐடியாஸ்லாம் உருவானது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான். அதனால தான் அது ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்.
இந்த உலகத்திலேயே அப்படின்னு சொல்லலாம். அது இல்ல அப்படின்னா, பல இடத்துல இன்னும் மோனார்கி இருந்துகிட்டு இருக்கலாம். ராஜாவோட காலங்கள் இன்னமும் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு மாற்று புள்ளியா இருந்தது வந்து இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் ட்ரூப்ஸ்.